அனைவருக்கும் வணக்கம். உங்கள் எல்லார்கிட்டேயும் ஃபஸ்ட்டு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னால் ஒரு 2 நாளாக கதை அப்லோட் பண்ண முடியலை. எனக்கு கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு, கொஞ்சம் தொண்டை கட்டி இருந்துச்சு, கரகரன்னு இருந்துச்சு. இப்போ இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறேன். நானும் என்னால் இன்னைக்கு கொஞ்சம் 2 நாளைக்கு முன்னாடி இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், உங்ககிட்ட அதான் ஃபஸ்ட்டு நான் சாரி சொல்லிக்கிறேன். நாளையிலேருந்து எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியாயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் கண்டினியூஸாக உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். கதை கேட்கலாம் நம்ம எல்லாருமே. மீதம் இருக்கிற கதைகளெல்லாம் நீங்கள் பாருங்கள், கேளுங்க. உங்களுக்கு கதை பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் நீங்கள் பார்த்துட்டு மட்டும் போயிடுறீங்க, கேட்டுட்டு போயிடுறீங்க. எனக்கு நான் பண்ணுற அந்த ஸ்டோரி ரீட் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றது எனக்கு தெரியலை. ஸோ கண்டினியூஸாக ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்க அந்த ஸ்டோரி, அந்த டாபிக் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. வேறு எந்த மாதிரியான கதைகள் உங்களுக்கு வேணும் அப்படின்றது சொன்னீங்கன்னா நான் அந்த மாதிரியான கதைகளையும் உங்களுக்கு நான் கொடுக்க தயாராக இருக்கேன். ஸோ இந்த வீடியோ நான் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு காரணம் கொஞ்சம் தொண்டை கரகரங்குது. என்னுடைய பேர் பார்த்திங்கன்னா ஷனு. நான் ஆக்சுவலாக உங்கள்கிட்ட ஒவ்வொரு வீடியோஸ்லேயுமே என்னுடைய பேரை நான் சொல்லாததுக்கு காரணம், பெயரை வச்சு ஒன்றும் நம்ம ஃபேம் ஆக போகிறது கிடையாது. நம்மளுடைய உழைப்பு தான் நம்மளை ஃபேம் ஆக்கும். நான் என்னோடய டெடிகேஷனை தான் ஃபஸ்ட்டு, என்னோடய சின்சியாரிட்டி அண்ட் டெடிகேஷன் இது தான் நான் ப்ரியாரிட்டி கொடுப்பேன். அதனால் பேர் உங்கள்கிட்ட சொல்லலை. நான் எந்த வீடியோலேயுமே நான் என்னோடய பேரை நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ உங்களுக்கு இப்போ என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா, நான் பேசுகிற அந்த ஸ்டோரிஸ், ரீட் பண்ணுற ஸ்டோரிஸ் அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, ஸ்டோரி சொல்கிற ஸ்டைல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, சிம்பிளாக சொல்லணுன்னா, நீங்கள் எல்லோரும் ஒரு புக்கை எடுத்து ஒரு ஸ்டோரியை ரீட் பண்ணிங்கன்னா என்ன ஒரு அனுபவம் உங்களுக்குள்ளே ஏற்படுமோ அதை நான் ரீட் பண்ணுறத நீங்கள் ஜஸ்ட்டு லிசன் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா நிறைய பேருக்கு கதைகள் கேட்க பிடிக்கும், சில பேருக்கு வாசிக்க பிடிக்கும். ஆனால் அவங்களுக்கான அந்த டைம்ன்றது இருக்காது. அதனால தான் நான் இந்த டாப்பிக்கை சூஸ் பண்ணேன். இடையில உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு ரிலாக்ஸேஷன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்காக ஓல்டு சாங்ஸு, கொஞ்சம் ஹிட்டான சாங்ஸை நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுவேன். அதுவுமே கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதுவும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோஸும் மறக்காமல் பாருங்கள் டைம் கிடச்சிச்சின்னா. இதில் ஏதாவது குறைகள் நிறைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். என்னால் முடிஞ்ச அளவு நான் அதை ரெக்டிஃபை பண்ணுறேன். நம்மளால் இயன்றதை செய்வோம். எல்லோரும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும். இது எல்லோரும் சொல்லுவாங்க இல்லையா, வாழ்க வளமுடன் அண்டு வாழ்க நலமுடன். இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கங்க. தேங்க்யூ.